ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் கண்டென்ட் டைட்டில் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு கொண்டு வரதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நியூ வேர்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜை எம்டியாக விட்டுருங்க. செகண்ட் பேஜ்லேருந்து நீங்கள் உங்களோட டைட்டிலை கொடுக்க ஆரம்பிக்கலாம். டைட்டில் இப்போ நான் என்ன தரேன்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் நேச்சர்ஸ் அப்படின்னு தரேன். அதுக்கு டைட்டில் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டைல்ஸு, அங்கே போய் ஹெட்டிங் 1 அப்படின்னு தரணும். அதே மாதிரி அடுத்த பேஜில் ஒரு டைட்டில் தரீங்க. அடுத்த பேஜில் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நான் டைட்டில் தரேன். அதுக்கு ஹெட்டிங் 2ங்கிற ஸ்டைலை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் எத்தனை பேஜுக்கு வேணால் இதே மாதிரி நீங்கள் டைட்டில் தரலாம். இந்த மாதிரி தந்துட்டு நீங்கள் மேலே ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் அந்த கண்டென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கீழே பேஜில் எந்தெந்த பேஜில் என்னென்ன டாபிக் கொடுத்தீங்க, நேச்சர்ஸ் அப்படிங்கிறது நான் செகண்ட் பேஜில் கொடுத்துருக்கேன், ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது நான் தேர்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் நம்ம புதுசாக இன்னொன்று புது பேஜில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறதுன்னா, அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நியூ டாபிக் அடுத்த பேஜில் புதுசாக ஒரு பேஜில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இடையில. இப்போ அதுக்கு நான் அதுக்கு ஒரு டைட்டில் தரேன், சன்ரைசஸ் அப்படின்னு. அந்த அதுக்கும் ஹெட்டிங் ஸ்டைல்ஸில் போய் ஹெட்டிங் 3 அப்படிங்கிறத தரேன். ஓகேங்களா? தந்துட்டு மேலே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதில் அப்டேட் என்டையர் டேபிள் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த சன்ரைசஸ் அப்படிங்கிற நம்ம டைட்டில் கொடுத்தோம் இல்லையா, அதுவும் இங்கே ஆட் ஆகிடும். நீங்கள் இதே மாதிரி எத்தனை பேஜுக்கு வேணால் இதே மாதிரி டைட்டில் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சேர்த்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இதே மாதிரி டாபிக் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.